அன்பிற்கினிய ஆசிரியர் தொலைமைகளை UGTRB நியமன தேர்வு அழகு 3ல சங்க இலக்கியத்தில் புறம் என்னும் தலைப்பின் 3வது பகுதியில புறநானூறு குறித்த தகவல்களை இலக்கிய வரலாறு நூல்களின் அடிப்படையில் பார்க்கலாம். புறநானூறு புறப்பொருள் பற்றிய 400 பாடல்களை கொண்ட நூல். அகவற்பாவால் அமைந்தது. 158 புலவர்களால் பாடப்பெற்ற நூல் புறநானூறு. தொகுத்தவர் பெயரும் தொகுப்பித்தவர் பெயரும் தெரியவில்லை. புறம், புறப்பாட்டு, புறம்பு, தமிழ் கருவூலம் என்று வேறு பெயர்களும் இந்நூலுக்கு உண்டு. கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். புறநானூற்றின் கடவுள் வாழ்த்து சிவனை பற்றியது. தொடரால் பெயர் பெற்ற புலவர்கள் அப்படின்னு பாக்குறப்போ ரொம்ப குறைவாதான் இருக்காங்க. தொடித்தலை விழித்தண்டினார், குழந்தைகளின் நீர் விளையாட்டை ரசித்தவர், உன் பொதி பசுங்குடையார். செய்திகள் அப்படின்னு பாக்குறப்போ அறம், பொருள், வீடு என்ற 3ம் பாடும் நூல் புறநானூறு. 4 வகை உறுதி பொருள்கள்ல இன்பத்தை பத்தி பாடல. ஏன்னா இன்பத்தை அகத்திணை பாடுது, அகநானூறு பாடுது. அதனால அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 3ஐயும் பாடும் நூல் புறநானூறு. பெண்களின் வீரத்தை கூறும் துறை மூதின் முல்லை என்னும் துறையாகும். பெண்கள் உடன்கட்டை ஏறினர் அப்படிங்கிற செய்தி புறநானூற்றில் இருக்கு. பூதபாண்டியன் மனைவி கோப்பெரும் பெண்டு உடன்கட்டை ஏறினாள். பெண்கள் கைமை நோன்பு இருந்தனர். மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டியர். மூவேந்தர்களுக்கான அடையாளப்பூ அப்படின்னு பாக்குறப்ப சேரன் போந்தை பனம்பூவை சூடியவன், சோழன் அத்திப்பூவை சூடியவன், பாண்டியன் வேப்பம்பூவை சூடியவன். அடையாள கொடி அப்படின்னு பாக்குறப்ப சேரனுக்கு வெள்ளும், சோழனுக்கு பொடியும், பாண்டியனுக்கு மீனும் அடையாள கொடியாக காட்சிப்படுத்தப்படுது புறநானூற்றுல. தலைநகரம் அப்படின்னு பாக்குறப்ப சேரன் வஞ்சியை தலைநகராகவும், சோழன் உறையூர், உறந்தை, பிற்கால சோழர்கள் தஞ்சாவூர். உறையூருக்கு கோழியூர் என்ற வேறு பெயரும் உண்டு. பாண்டியன் மதுரை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தவன். பல்லவன் காஞ்சிபுரம், காஞ்சியை ஆட்சி செய்தவன். துறைமுகங்கள் அப்படின்னு பாக்குறப்போ சேரன் முசிறியும் தொண்டியும் சேரனுக்கான துறைமுகமாக ஐங்குறுநூறுல சுற்றுறாங்க. சோழனுக்கான துறைமுகமாக காவிரி பூம்பட்டினம், பூம்புகார், புகார் என்று அழைக்கப்படக்கூடிய நகரத்தை சுற்றுறாங்க. பாண்டியனுக்குரிய துறைமுகமாக கொற்கை, தொண்டி, இந்த 2 துறைமுக நகரங்களும் பாண்டியனுக்கானது என்று அகநானூறு சொல்லுது. பல்லவர்களுக்கான துறைமுகமாக மாமல்லபுரம், மல்லை என்பது வழங்கப்படுகிறது. இத்தனை செய்திகளும் புறநானூற்றில் இருக்கு. வேறு பெயர்கள் அப்படின்னு பாக்குறப்ப சேர அரசர்களுக்கு குட்டுவன், கடுங்கோ, வானவன், வானவரம்பன், கோதை, கோக்கோதை, இரும்பொறை என்ற பெயர்கள்லாம் சேர அரசர்களுக்கான குடிப்பெயர்களாக இருக்கு. அதே மாதிரி சோழன், வளவன், கிள்ளி, செம்பியன் என்பதெல்லாம் சோழ அரசர்களை குறிக்கக்கூடிய பெயர்களா இருக்கு. இப்ப பாண்டியர்களை குறிக்கக்கூடிய பெயர்கள் பாக்குறப்ப செழியன், மாறன், வழுதி, மீனவன், தமிழர், பெருமான், கௌரியர் அப்படிங்கிற பெயர்கள்லாம் பாண்டியர்களை குறிப்பதாக இருக்கு. சூளுரைகள் புறநானூறுல அரசர் பற்றிய செய்திகள்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அப்ப அரசர்கள் வீரம் போர்க்களத்துக்கு போறாங்க, செயற்கரிய செயல்களை செய்யறாங்க. அப்படி தாங்கள் நினைத்தது நடக்காத பட்சத்துல அவங்க நிறைய சபதம் எடுக்கிறாங்க, சூளுரைகள் எடுக்கிறாங்க. என்னெல்லாம் சொல்லி சூளுரை எடுக்கிறாங்க பாருங்களேன். இந்த செய்தியெல்லாம் புறநானூற்றுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. என் குடிமக்கள் கொடுங்கோலன் என்று என்னை தூற்றட்டும். ஒரு அரசன் அவன் நாட்டு மக்களாலே தூற்றப்படுவது இருக்கிறதுலே மிகப்பெரிய அவமானம் அப்படிங்கிறாங்க. இங்க தலையாலங்கானத்தை செருவென்ற பாண்டியன் சொல்றான், இந்த செயலை நான் செய்வேன், அப்படி செய்யல அப்படின்னு சொன்னா எனக்கு இதெல்லாம் நடக்கட்டும் அப்படிங்கிறான். அப்படி முதலாவது என்ன சொல்றான், என் குடிமக்கள் கொடுங்கோலன் என்று என்னை தூற்றட்டும். மாங்குடி மருதன் உள்ளிட்ட புலவர்கள் என் நாட்டை பாடாது ஒளியட்டும். இல்லை என்று இறப்போருக்கு இல்லை என்று கூறும் வறுமை நிலையை நான் அடைவேனாக அப்படின்னு சொல்லி சூளுரைக்கிறான். அதே மாதிரி பூதபாண்டியன் ஒரு சூளுரை எடுக்கிறான். என்ன சொல்றாங்க, என் மனைவியை விட்டு நீங்குவேனாக, அவைக்களத்தில் தகுதியற்றவனை வைத்து கொடுங்கோல் செய்வேனாக, நட்பினை தவறியவனாக. இதெல்லாம் அறத்துக்கு எதிரானது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நான் செஞ்சேன்னு எனக்கு பழி வரட்டும்ங்கிறான். நட்பினை தப்பியவன் ஆக, பாண்டியர் அரச மரபிலிருந்து மாறி பிறப்பேனாக என்று சூளுரைத்தவன் பூதபாண்டியன். புதுப்பெண்டீர் மார்பில் என் மாலை துவல்வதாக என்று சூளுரைத்தவன் சோழ நலங்கில். எவ்வளவு பெரிய அவமானம். இந்த செய்தி எல்லாம் புறநானூறு பதிவு செய்தி. கூடுதலான செய்திகள் பாருங்களேன். கரிகாலன் போர் செய்த இடம் வெண்ணி பரந்தலை, நெடுஞ்செழியன் போர் செய்த இடம் தலையானங்கானம், சேரநாட்டு ஊர் மாந்தை, நந்தர்களின் ஊர் பாடலிபுத்திரம், பல்யானை செல்கேலு குட்டுவனுக்குரியது உம்பர்காடு, பாரத போரில் சோறு கொடுத்தவன் உதியஞ்சேரல், சோழர்கள் மௌரியர்களை தோற்கடித்த இடம் வல்லம், பாரிக்கு உரியது பரம்புமலை, வேகனுக்கு உரியது பழனிமலை, ஓரிக்கு உரியது கொல்லிமலை, ஆய்க்கு உரியது பொதிகை மலை, அதியமானுக்கு உரியது தகடூர், நன்னனுக்கு உரியது நவரமலை, கபிலரை ஆதரித்தவர் பாரி, ஔவையாரை ஆதரித்தவன் அதியமான், பெருஞ்சித்திரனாரை ஆதரித்தவன் குமணன்,
மாங்குடி மருதனாரை ஆதரித்தவன் நெடுஞ்செழியன். எவ்வளவு வரலாற்று செய்திகள் பாருங்களேன். அதனால தமிழ் கருவூலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. விஸ்ராந்தையரிடம் நட்பு கொண்டவன் கோப்பெருஞ்சோழன். அதியமானுக்காக தொண்டை மாண்டம் தூது சென்றவர் ஔவையார். கோப்பெருஞ்சோழனுக்காக அவன் மகனிடம் தூது சென்றவர் புல்நாற்றூர் எயிற்றியனார். நலங்கிள்ளிக்கும் நெடுங்கிள்ளிக்கும் இடையே தூது சென்றவர் கோவூர் கிழார். கண்ணகிக்காக வேகனை பாடியவர்கள் அரிசில் கிழாரும் கபிலர் பரணர் பெருங்குன்றூர் கிழார் போன்றவர்கள். இளங்குமணனின் மனதை மாற்றியவர் பெருந்தலை சாத்தனார். சேரனுக்கும் சோழனுக்கும் நடக்கவிருந்த போரை தடுத்தவர் முடமோசியார். கழாத்தலையார் என்ற புலவரை பாடியவர் கபிலர். கபிலரை பாடிய புலவர் நப்பசலையார். பொத்தியார் என்ற புலவரை பாடியவர் பிசிராந்தையார். பாருங்களேன், புலவரே ஒரு புலவரை இன்னொரு புலவர் பாடக்கூடிய திறம் இங்கே காணப்படுது. எவ்வளவு பெருந்தன்மையுடையவர்களாக இருந்திருக்கணும். சமகாலத்துல வாழ்ந்திருக்காங்க. ஒரு புலவரை இன்னொருவர் ஏற்றி புகழ்கிறார் அப்படின்னா அவங்களோட புலமையை தான் இவங்க பாராட்டுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பரந்த மனப்பான்மையுடையவராக தமிழர்கள் திகழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கு புறநானூறு சான்றா இருக்கு. மூசி என்ற புலவரை பாடிய புலவர் பெருஞ்சித்திரனார். புறநானூறு காட்டும் 4 பெருந்தெய்வங்கள் சிவன், கண்ணன், பலதேவன், முருகன். பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதி வேள்வி செய்தமை குறித்து வேள்விக்குடி செப்பேடுகள் கூறுகின்றன. அவனது வேள்வியின் சிறப்பை பற்றி சொல்லுது. ஆணிரைகள் கவர்வோர் சூடும் பூ வெச்சிப்பூ. ஆணிரைகளை மீட்போர் சூடும் பூ கரந்தை பூ. மண்ணாசை கொண்டு போரெடுப்போர் சூடும் பூ வஞ்சிப்பூ. போர் தடுப்போர் சூடும் பூ காஞ்சிப்பூ. மதுரை காப்பர் சூடும் பூ நொச்சிப்பூ. மதுரை முற்றுகையிடுவோர் சூடும் பூ உளிங்கைப்பூ. பெரும்போரில் இருபெரு வேந்தரும் சூடும் பூ தும்பை பூ. நிலையாமையை கூறும் திணை குறிஞ்சி திணை. இத்தனை செய்திகளும் புறநானூற்றில் இருக்கு. நடுகளை பற்றி கூறும் தொல்காப்பிய திணை வெற்றி. நடுகளை பற்றி கூறும் புறப்பொருள் வெண்பாமாலையின் திணை பொதுவியல். மேற்கோள்கள் அப்படின்னு பாக்குறப்ப புறநானூற்றோட மேற்கோள்கள் கொடுத்திருக்காங்க, ரொம்ப அழகான பாடல்களாக. இறைஞ்சுக பெருமனின் சென்னி சிறந்த நான்மறை முனிவர் ஏந்துகை எதிரே, காரைக்கிளாரோட பாடல். வழிபடுவோரை வல்லறி தீயே பிறர் பலி கூறுவோர் மொழி தேரலையே, உன் பொதி பசுங்குடையாரோட பாடல். அறவை ஆயின் நினது என் திறத்தல் மறவை ஆயின் போரோடு திறத்தல், கோவிற்கிழாரோட பாடல். அறநெறி முதற்றே அரசின் கொற்றம், மதுரை இளங்கநாகனாருடைய பாடல். ஒருவனை ஒருவன் அடுதலும் தொலைதலும் புதுவதன்று இவ்வுலகத்து இயற்கை என்கிறார் இடைக்குன்றூர் கிழார். வரிசை அறிதலோ அரிதே பெரிதும் ஈதல் எளிது, கபிலர் சொல்றார். உச்சிலு உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்றல் நன்றி, ஆரிய படை கடந்த நெடுஞ்சொலியன் சொல்றான். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தவரே குடப்புலவையினாரின் கூற்று. இதனை மணிமேகலையும் சொல்லுது. இதே வரிகள் அப்படியே மணிமேகலையிலும் இடம்பெறுது. யாதும் ஊரை யாவரும் கேளர் தீதும் நன்றும் பிறர் தர வரார் என்கிறார் கணியன் பூங்குன்றனார். செல்வக்காலை நிற்பினும் அல்லல் காலை நெல்லலன் மண்ணை கோப்பெருஞ்சோழன் பாடியது. சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனை வேல்வடித்து கொடுத்தல் வேந்தற்கு கடனை களிரிருந்து பேர்தல் காளைக்கு கடனை பொன்முடியார் பாடல். இவ்வளவு அழகான பாடல்கள் புறநானூற்றில் இருக்கு. 9 நாளை உடுப்பவை 2 நக்கீரர் வருகள். செல்வத்து பயனை இதழ் நக்கீரர். வாழச் செய்த நல்வினை அல்லது ஆழுங்காலை புனை பிரிது இல்லை, ஔவையாருடைய பாடல் வருகிறது. அடுத்த இலக்கிய வரலாறு புறநானூறு குறித்து கூறக்கூடிய செய்திகள் பாருங்களேன். 4 முதல் 40 அடிகள் வரை கொண்ட 400 பாடல்கள் கொண்ட புறப்பொருள் பற்றிய நூல் புறநானூறு. இந்நூலை சுமார் 157 புலவர்கள் பாடியுள்ளனர். 14 பாடல்களை பாடிய புலவர்கள் பற்றி அறியப்படவில்லை, பேர் தெரியல. நூலின் பெயரிலேயே புறம் என்ற புறத்திணை பாகுபாடு புலப்பட உள்ள நூல் இது மட்டும்தான். ஏற்கனவே அகத்திணை பார்க்கிறப்போ அகநானூறு பார்க்கிறப்போ இதே மாதிரி செய்தியை பார்த்தோம். இங்க புறநானூற்றுக்கும் அதே மாதிரி செய்தியை சொல்றாங்க. புறம் புறப்பாட்டு என்பன இதன் வேறு பெயர்களாகும். ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் திணை துறை பாடியோர் பாடப்பட்டோர் முதலான குறிப்புகள் உள்ளன. 18 இந்த செய்தி இருக்கும், பதிகம் மாதிரி. புறநானூற்றிலையும் அது இருக்கு. இதில் இடம்பெற்றுள்ள கடவுள் வாழ்த்தினை பாரதம் பாடிய பெருந்தேவனார் பாடியுள்ளார். சிவனுக்கானது எதுன்னு பார்த்தோம். 400 பாடல்களில் 2 பாடல்கள் 267 மற்றும் 268 முழுமையாக கிடைக்கவில்லை. முதல் 266 பாடல்களுக்கு பழைய உரை உண்டு. அந்த 67க்கு முன்னால இருந்த வரைக்கும் இருக்க பழைய 1லேருந்து 266 இந்த முழுமையாக கிடைக்கிறதுக்கு முன்னால இருக்க வரைக்கும் பழைய உரை உண்டு. உவேசு அவர்கள் 1894ஆம் ஆண்டில் இதனை பதிப்பித்து பழைய உரையோடு நூல் முழுமைக்கும் குறிப்புரையும் எழுதி வெளியிட்டார். ரொம்ப முக்கியமான தகவல். இப்ப பழைய உரை இருந்திருக்கு, அது நமக்கு கிடைக்கல. உவேசு அவர்கள் 1894ல அதை பதிப்பிக்கிறாரு. பழைய உரையோடு நூல் முழுமைக்கும் ஒரு குறிப்புரையும் சேர்த்து எழுதி அதை வெளியிடுறார். அவ்வைசு துரைசாமி பிள்ளை நூல் முழுமைக்கும் அழகான ஒரு உரை எழுதியிருக்கிறாரு.
புறநானூற்றின் சிறப்புகள் அப்படின்னு பார்க்குறப்ப கபிலர், பரணர், இரும்பிடத்தலையார் போன்ற பல புலவர்கள் பாடியுள்ள நூலின் பாக்கள் 18 சேர மன்னர்களையும், 18 சோழ மன்னர்களையும், 15 பாண்டிய மன்னர்களையும், அவர்களின் வீர செயல்களையும் வெற்றி சிறப்புகளையும் கூறுவதோடு குறுநில மன்னர்களின் வீரத்தையும் குடைத்தன்மையும் எடுத்துக் கூறுகின்றன. முழுக்க புறம் சார்ந்த நூல் அப்படிங்கிறதுனால 18 சேரர்கள், 18 சோழ அரசர்கள், 15 பாண்டிய அரசர்கள், அது மட்டும் இல்லாமல் பிற குறுநில மன்னர்கள், வீரர்கள், தலைவர்கள், அவர்களோட வீரம், குடைத்தன்மை எல்லாத்தையும் பாடுது. ஔவையார், பாரி மகளிர், வெண்ணிக்குயத்தியார், ஒக்கூர் மாசாத்தியார், காவர் பெண்டு, ஆதிமந்தியார், பூதப்பாண்டியன் மனைவி கோப்பெரும் பண்டு உள்ளிட்ட 15 பெண்பார் புலவர் புறநானூற்றில் பாடல்கள் பாடியுள்ளனர். புறநானூற்றில் ஆண்பார் புலவர் உட்பட அனைவரிலும் மிகுதியான பாடல்கள் பாடியவர் ஔவையார் தான். ஆண்கள் நிறைய பேர் பாடியிருந்தாலும் ஔவையார் பாடல்கள் தான் எண்ணிக்கையில் மிகுதி. 33 பாடல்களை ஔவையார் பாடியிருக்க. வரலாற்று நிகழ்வுகளையும் கூறும் புறநானூறு செய்திகள் பாருங்களேன். நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓமை. நறுவேறு உத்தலையார் பாடல். யாதும் ஊரை யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தர வர கணியன் பூங்குன்றனாரோட வரிகள். பெரிதே உலகம் பேணிரர் பல பெருஞ்சித்திரனாரோட வரிகள். யானை வேட்டுவன் யானையும் பெருமே, குறும்பூல் வேட்டுவன் வருங்கையும் வருமே. கோப்பெருஞ்சோழனுடைய பாடல் என்பன போன்ற வாழ்வியல் உண்மைகளையும் தெளிவாக எடுத்துரைக்கின்றது. அடுத்த இலக்கிய வரலாறு புறநானூறு பற்றி கூறக்கூடிய செய்திகளை பாருங்க. புறம் சார்ந்த நூல்கள் அதுல முதல் இடத்துல இருக்கிறது புறநானூறு. புறப்பொருள் பற்றிய 400 பாடல்களை கொண்டது. புறநானூற்று பாடல்களை எடுத்தாளாத உரையாசிரியர்களே இல்லை என்று கூறும் அளவிற்கு பல அறிஞர்களாலும் கையாளப்படுகிறது. நிறைய நூல்களுக்கு மேற்கோளாக புறநானூற்று பாடல்கள் அமைச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் 2000 ஆண்டுகளாக இன்னைக்கு வரைக்கும் புறநானூற்றிலிருந்து மேற்கோள்கள் காட்டாமல் கட்டுரைகள் நம்ம எழுதுறது இல்ல, சொற்பொழிவுகள் நிகழ்த்துறது இல்ல. அது புறநானூற்றுக்கு உண்டான மிகப்பெரிய பேர். 400 பாடல்களின் 2 பாடல்கள் 267, 268 முழுமையாக கிடைக்கவில்லை. 201 266 வரையிலான உரை கிடைச்சிருக்கு. அதை உவேசா அவர்கள் குறிப்புரையோட பதிப்பிச்சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். உவேசா 400 பாடல்கள் அதை பதிப்பித்தவர் உவேசா. 400 பாடல்கள் மொத்தம் இருக்கு. பாடிய புலவர்கள் 157 பேர். 14 பாடல்களை பாடிய புலவர்கள் பற்றி பெயர் தெரியல, அறியப்படவில்லை. தமிழகத்தின் பல்வேறு புலவர்கள் பல்வேறு சூழலில் பாடிய பாடல்களை கொண்ட நூல் புறநானூறு. எல்லாம் சமகாலத்தவர்கள் கிடையாது. ஒரு சமயத்தை சார்ந்த நூல் அன்று. ஒரு குறிப்பிட்ட சமயத்தை சார்ந்த நூல் கிடையாது. கடவுள் வாழ்த்து வேணா சிவபெருமானை பற்றியதா இருக்கலாம். ஆனா இது எந்த சமயத்திற்கும் சார்பான நூல் கிடையாது. அரசியல் கருத்துக்களும் வாழ்க்கை நெறிமுறைகளும் பண்டைய மரபுகளும் போர் நெறிகளும் தன்னகத்தே கொண்ட பல்கலைக்களஞ்சியம் புறநானூறு. தொகுப்பித்தவர் அரசரை விட புலவரை பெரிதும் போற்றியுள்ளார். அவனை அவர் பாடியது அப்படிங்கிறாரு. யோசிச்சு பாருங்களேன். தொகுத்தவர் பேரும் தெரியல, தொகுப்பித்தவர் பேரும் தெரியல. ஆனா தொகுப்பித்தவர் என்ன பண்ணிருக்கோம்னா அரசரை விட புலவரை மதிச்சிருக்கணும். ஏன்னா அரசரை அவன் ஒருமையில சொல்றாரு, புலவர் அவர்னு மரியாதை விகிதை சேர்த்து சொல்றார். அவனை அவர் பாடியது என்பார். அவன் என்பது அரசன், அவர் என்பது புலவர் என்பது எண்ணி மகிழத்தக்கது. அரசனும் மேலாக அறிவு போற்றப்பட்டவை இதனால் விளங்குகிறது. புறநானூற்று காலத்துல அரசாட்சியை காட்டிலும் அதிகாரத்தை காட்டிலும் அறிவுதான் மேலோங்கி இருந்திருக்கு. தமிழகத்தின் பண்டைய வரலாற்றை அறிய வரலாற்று மூலங்கள் குறைந்த நிலையில் வரலாற்று பெட்டகமாக புறநானூறு விளங்குகின்றது. தமிழர்களோட வரலாற்றை அறிஞ்சுக்கிறதுக்கான நூல்கள்ங்கிறப்ப ரொம்ப குறைவு. எதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா புறநானூற்றின் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுதுனால புறநானூற்ற வரலாற்று பெட்டகம் அப்படிங்கிறாங்க. முதல் 266 பாடல்களுக்கு பழைய உரை உண்டு. எனினும் 1894 டாக்டர் உவேசா அவர்கள் புறநானூற்றை பதிப்பித்து பழைய உரையோடு நூல் முழுமைக்கும் ஒரு குறிப்புரையும் எழுதி வெளியிட்டிருக்கிறாரு. ஔவைசு துரைசாமி பிள்ளை நூல் முழுமைக்கும் ஒரு அழகான உரை எழுதியிருக்கிறாரு. புறநானூறு திருக்குறளுக்கு முன்னோடி அப்படின்னு சொல்றாங்க. புறநானூறு கருத்துக்களும் சில குறள் வெண்பாவை போல் 2 வரியாக உள்ளன. 2 வரியா இருக்கு. இம்மை செய்தது மறுமைக்கு ஆமினும் அறிவிலை வணிகன் ஆய் அலன் நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்ற மன்னன் உயிர்த்தே மலர்த்தலை உலகம். பாருங்க 2 வரியில எவ்வளவு பெரிய உண்மை தத்துவங்க. யாதும் ஊரை யாவரும் கேளீர் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமேன். இப்புறநானூற்று வரிகள் அறக்கருத்துக்களை தன்னகத்தே கொண்ட பொன் வரிகள் அப்படிங்கிறாங்க. மூவேந்தர்கள், சிற்றரசர்கள், 7 வள்ளல்கள் பற்றிய குறிப்புகளை புறநானூறு வாரி வழங்குகின்றது. கபிலர் பாரியிடம் காட்டிய அன்பும் அதிகமான அவையிடம் காட்டிய அன்பும் மன்னனும் புலவனும் புலவனும் மன்னனும் என்னும் நோக்கில் கண்டு மகிழத்தக்கது. அந்த நட்பு இருக்குல்ல, அவ்வளவு அழகா புறநானூறுல விரிச்சு பேசப்படுது. புறநானூறு சங்க காலத்தின் வீர யுகத்தை கண்முன் நிறுத்துகிறது. புறநானூறு புறம் பற்றிய நூல்கப்போ முதல்ல நிற்கக்கூடிய புறச்செய்தினா வீரம் தான். இப்போ வீரயுகத்தை சங்ககாலம் வீரயுகம் அப்படிங்கிறதுக்கான சான்றாக புறநானூறு இருக்கு. அந்த வீரயுகத்தை கண்முன் கொண்டு நிறுத்தக்கூடிய நூலாக புறநானூறு திகழ்கிறது. வேலெடுத்து களம்புக ஆளில்லா நிலையில் பால் குடிக்கும் பாலகனும் வேலேந்தும் வீரக்கரையை நினைவூட்டுகிறது புறநானூறு. நம்ம பார்த்திருக்கோம். தமிழகத்தின் பொற்கால கதவுகளை திறக்கும் சாவிதான் புறநானூறு. சிவன், திருமால், முருகன் என்ற 3 தெய்வங்கள் மிகுதியாக வழங்கப்பட்டவை புறநானூறு எடுத்துக்காட்டுகின்றது. பலராமன் வழிபாடும் இதுல வருது, இங்க குறிப்பிடல.
இன்னொரு இலக்கிய வரலாறுல நம்ம பார்த்தோம். மேல் சாதி கீழ் பாகுபாடு இருப்பினும் அதனை கல்வி நீக்கும் என ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் பாடல் சுட்டுகின்றது. அன்னைக்கு வர்ணாசிரமம் இருந்துச்சு, வர்ணாசிரம தர்மம் இருந்துச்சு, வர்ண பாகுபாடுகள் இருந்துச்சு. ஆனா எக்குடி பிறப்பினும் யாவரை ஆயினும் அக்குடியில் கற்றுரை மேல்கு வருக என்பர் அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு தமிழ் செய்தி உண்டு. இங்க புறநானூறு படித்தவனுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்குது. ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் பாடல் சொல்லுது. பெரும்பார் புலவர்களும் புறப்பாடுகளை வெண்பார் புலவர்களும் புறப்பாடுகளை பாடியுள்ளனர். 9 நாளில் உடுப்பவை இரண்டே என்னும் என அரசனுக்கும் வேடனுக்கும் பொதுவான தத்துவம் கூறும் நக்கீரர் பாடல் சிறப்பாது. யாரா வேணாலும் இருக்கட்டும், 9 நாளில் உடுப்பது 2 தான். அது அரசனா இருந்தா என்ன, ஆண்டியா இருந்தா என்ன, இவ்வளவு பெரிய தத்துவத்தை நக்கீரர் ரொம்ப எளிமையா சொல்லிட்டு போறார். அடுத்த இலக்கிய வரலாறு புறநானூறு குறித்து என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். அகநானூறு போல இது புறப்பொருள் பற்றிய 400 பாடல்களை கொண்டதலின் புறநானூறு ஆயிற்று. புறப்பாட்டு புறம்பு 400 எனவும் இது அழைக்கப்படுவதுண்டு. பாரதம் பாடிய பெருந்தேவனாரின் கடவுள் வாழ்த்து 400 பாடல்கள் இதில் காணப்படுகின்றன. கடவுள் வாழ்த்து சிவனுக்கானது. தமிழர் வரலாற்று களஞ்சியமாக பழந்தமிழ் வேந்தர்கள் குறுநில மன்னர்களின் வரலாற்றை அறிவிக்கும் ஆவணம் நாம் இதை கருதலாம். இந்நூலுக்கு பழைய உரை ஒன்றுள்ளது. அது முதல் 266 பாடல்களுக்கு மட்டுமே கிடைக்கிறது, முழுமையாக கிடைக்கல. இதன் திணைத்துறை பகுப்புகள் பிற்காலத்தினை ஆய்வாளர்கள் கருதினர். ஒவ்வொரு பாட்டுக்கு கிளையும் திணைத்துறை இருக்கு இல்லையா, அது பிற்காலத்துல பிற்சேர்க்கையாக இணைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புறநானூறு காலத்துல அப்படி ஒரு பாங்கு இல்லை அப்படிங்கிறாங்க. இது ஆய்வாளர்கள கருத்து, உறுதியா சொல்லல. வெச்சி, வஞ்சி, ஊழிங்கை, தும்பை, வாகை, காஞ்சி, பாடான் முதலிய புறத்திணைகள் பலவற்றுக்கும் எடுத்துக்காட்டான பாடல்கள் இதில் உள்ளன. இப்ப தொல்காப்பியர் சொன்னார் இல்லையா புறத்திணைகள், அதுக்கான எல்லா எடுத்துக்காட்டுகளும் புறநானூற்றுல இருக்கு. மன்னர் புலவர் உறவு முறை. மக்கள் மன்னர் உறவு, புலவர்க்கும் புலவர்க்குமான உறவு யாவும் இந்நூலால் அறியத்தக்கன. அதனால சொல்றாங்க தமிழர்களின் கருவூலம் அப்படின்னு சொல்லி, வரலாற்று கருவூலம் அப்படின்னு சொல்லி. அரசியர் புலவர் கோவூர்கிழார் பற்றியும் இந்நூல் பல செய்திகளை அறிவிக்கின்றது. பாரி கபிலர் நட்பு, அதியன் அவை நட்பு, கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் நட்பு என்றிணையனமும் உலகம் அறியத்தக்க பற்பல செய்திகளும் தமிழ் மக்களின் பழக்க வழக்கங்களை பற்றிய பல உண்மைகளுமாக இந்நூலில் விரவி கிடக்கும் சமுதாய செய்திகள் கணக்கற்றவனாக உள்ளன. அழங்குலை புறவி ஐவரோடு சினையி நிலைந்தலை கொண்ட புலம்பூன் தும்பை ஈரையும் பதின்மரும் பொருதுகள தொழிய பெருஞ்சோற்று மிகுபதம் வரையாது கொடுத்தோய். பெருஞ்சோற்று உதியன் சேரலாதன் பற்றின பாடல் என்று முரஞ்சியூர் முடிநாங்கனார் பெருஞ்சோற்று உதியன் சேரலாதனை பாடுகின்றார். ஏன்னா பாரத போர்ல கலந்து கொண்டவர்களுக்கு அவன் உணவு கொடுத்திருக்கான். இந்த செய்தி புறநானூற்றுல இருக்கு. நலியிரு முன்னூர் நாவாய் ஒட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் வருக கரிகார் பெருவிடத்தான் காற்றை பற்றி அறிந்தவனாக இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றதோட முன்னோர் கப்பற் பயணம் செய்தமை பற்றிய செய்தி இதுல சொல்ற. சங்க காலத்தில் மன்னர்களுக்கும் அறிவுரை சொல்லி வழிநடத்தும் பாங்கில் புலவர்கள் விளங்கினர். புலவர்களுக்கு ஒரு முக்கியமான இடம் இருந்துச்சு. அரசர்களுக்கே அறிவுரை கூறிய அளவுக்கு அவர்கள் அறிவில் சிறந்திருந்தாங்க. அவர்கள் போற்றப்பட்டார்கள் சமூகத்துல. அவர்கள் மன்னர்களின் வீரத்தையும் ஈரத்தையும் பாடி புகழை நிலைநிறுத்தினர். வாழ்தல் வேண்டி பொய்க்கூறேன் மெய்க்கூறுவல் என்றார் போல் என்றும் உண்மையே அவர்கள் பாடினர். நாடாகொன்றோ காடாகொன்றோ அவளாகொன்றோ மிசையாகொன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனே. ஏன்னா ஔவையார் நாட்டின் சிறப்பு அங்கு வாழும் மக்களால் ஏற்படுவதே அப்படின்னு வலியுறுத்துறார். ஒரு நாடு எப்படி வேணாலும் இருக்கலாம், அந்த நாடை உலகம் போற்றுவது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களோட கையில தான் இருக்கு அப்படின்னு. பொருள்மொழி காஞ்சித்துறையில் நக்கீரனார் பாடிய புறப்பாடல் ஒன்று ஈகையின் சிறப்பை புதிய சிந்தனையோடு வலியுறுத்துகிறது. ஒருவர் எவ்வளவு தேடினாலும் அவருடைய அடிப்படை தேவைகளுக்கு என்று பயன்படும் ஓரளவே, பிறவெல்லாம் அவருக்கு எவ்வாறு பயன்படும். எவ்வளவுதான் சேர்த்து வச்சாலும் கழுத்து வரைக்கும் தான் சாப்பிட முடியும், அதுக்கு மேல சாப்பிட முடியாது. இது வாழ்வியல் உண்மை. அதை தெரிஞ்ச நக்கீரர் பாரார். செல்வத்தை பகிர்ந்து கொடுப்பது இன்பம் பெறல, அதனால் பெறக்கூடிய பயன். செல்வத்து பயனே ஈதல். ஏன் பொருள் தேடினா, கொடுக்கறதுக்காக பொருள் செய்யறேன். இவ்வளவு பெரிய அற உணர்வு கொண்டவர்கள் தமிழர்கள்ங்கிறதுக்கு இந்த ஒற்றை வரி சான்று. தென்கடல் வளாகம் புதுமையின்றி வெண்குடை நிலற்றிய ஒருமையோர்க்கும் நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் 9 நாளி உடுப்பவை 2 பிறவும் எல்லாம் ஓரக்குமே செல்வத்து பயனை ஈதல் துய்ப்பை மென்னினே தப்புன போலவே. இவ்வாறு நிலைத்த உண்மைகளை கூறுவனவும் அன்றைய சமுதாயத்தை கண்ணாடி போல் காட்டுவனமாகிய பாடல்களை கொண்ட புறநானூறு தமிழருக்கு கிடைத்த பெரும் கருவூலம் எனில் மிகையாகாது. அடுத்த இலக்கிய வரலாறு கிட்டத்தட்ட பெரும்பாலான செய்திகள் ஒரே மாதிரி இருக்கிறது. கொஞ்சம் வேகமா போயிடலாம். புறம்பாட்டு புறம்பு 400 என்று அழைக்கப்படுகிறது. அகவற்பாடலானது 400 பாடல்களை கொண்டது. அடி வரையறை 4 அடி முதல் 40 அடி வரையிலான அடியளவு கொண்டது. கடவுள் வாழ்த்தையும் சேர்த்தே மொத்தம் 400 பாடல்கள் தான். பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் கடவுள் வாழ்த்து பாடுறது. அது சிவன் வாழ்த்தாக அமைஞ்சிருக்கு. 267 268 பாடல்கள் ரெண்டுமே கிடைக்கல, முழுசா செதஞ்சு போச்சு. 266 பாடல்களுக்கு வரைக்குமான ஒரு உரை கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும் திணை துறை பாடினோர் பாடப்பட்டோர் சூழப்பட்ட குறிப்புகள் காணப்படுகின்றது. தொகுத்தவரும் தெரியல, தொகுப்பித்தவர் பேரும் தெரியல.
தொகை நூல்களில் முதலில் தொகுக்கப்பட்டதுன்னு சிவராச பிள்ளை சொல்றாரு. அதுக்கு உறுதியான சான்றுகள் இல்லை. ஜியு போப் அவர்களை கவர்ந்த நூல் இது. ரொம்ப முக்கியமான செய்தி. எந்த இலக்கிய வரலாறும் இது சொல்லலை. இதுலதான் முதல்ல சொல்றாங்க. ஜியு போப் அவர்களை கவர்ந்த நூல் இது. இந்நூலின் சில பாடல்களை அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். வெட்சி, கரந்தை, வஞ்சு, காஞ்சி, நொச்சி, உளிங்கை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை என்னும் 12 திணைகளுக்குரிய பாடல்கள் குறிக்கப்படுதலால் புறப்பொருள் 12 திணைகள் பெறும் என்னும் கருத்துடைய புறப்பொருள் வெண்பா மாலைக்கு இந்நூல் வழிகாட்டுகிறது. புறப்பொருள் வெண்பா மாலைக்கு இந்த நூல் வழிகாட்டியா இருக்கு, முதல் நூலாக அமைகிறது அப்படிங்கிறாங்க. ஏன்னா 12 புறத்திணைகளை பத்தி பேசுது. புறநானூற்று புலவர்களின் எண்ணிக்கைன்னு பார்க்கிறோம் 157 பேர். இவர்கள் 10 பேருக்கு மேல் பெண்பார் புலவர்கள். அரசர்கள் பாடியன சில. அரசர்களை இடித்து கூறி திருத்துபவர்களாக புலவர்கள் விளங்கினர். புலவர்களுக்கான மரியாதைங்கிறது சங்க காலத்தில் எவ்வளவு சிறப்பா இருந்துச்சுங்கிறதுக்கு புறநானூறு சான்றாசு இருக்கு. அரசனை அவன் என்றும் தனியொரு புலவரை அவர் என்றும் குறிப்பிடலாம். அரசனை விட புலவரையே பெரிதும் மதித்தனர் என்பது புராணம். ஏற்கனவே பார்த்த செய்திதான். 14 பாடல்களுக்கு ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. தொடித்தலை விழுதண்டினார், இரும்பிடர் தலையார், ஊன்பொதி பசுங்குடையார் போன்றவை சிறப்பு தொடர்கள் அமைந்த புலவர்களின் பெயர். இங்கே குறைவுதான். மற்ற நூல்களில் பார்க்குற மாதிரி, அகநூல்களில் பார்த்த மாதிரி இங்கே அவ்வளவு கிடையாது. இங்கே குறைவுதான். 3 பேர் தான் கொடுத்துருக்காங்க. 12 பாண்டியர்களையும் 18 சேரர்களையும் 13 சோழர்களையும் 18 வேலர்களையும் பற்றி புறநானூறு பேசுகிறது. அந்த நூலில் பார்த்தப்போ 18 சேரர்கள், 18 சோழர்கள், 15 பாண்டியர்கள்னு பார்த்தோம். இங்கே வந்து எண்ணிக்கை மாறி இருக்கு. 178 பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. 178 மன்னர்களோட பெயர்கள் புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கு. பண்டை வேந்தரின் படைத்திறம், போர் முறை, கடையேழு வள்ளலின் கொடைமடம், குமணன் போன்றோரின் வல்லன்மை, கபிலர், பாரி, அவ்வை அதியன், பிசிராந்தையார், கொப்பெருஞ்சோழன் ஆகியோர் நட்பு, பாணர், பொருணர், விரலியர், கூத்தர் முதலியோரின் கலைத்திறம், அவரை புறந்த வள்ளல்களின் மாண்பு போன்ற வரலாற்று செய்திகள் விரிவாக விரித்துரைக்கப்பட்ட நூல் புறநானூறு. இந்திய வரலாற்றோடு தொடர்புடைய இடமும் புறநானூற்றில் உள்ளன. கிமு 1000 ஒட்டி ஆண்ட பெருஞ்சோற்று உதயன் சேர்லாதன் பாரத போரில் இருதரப் படைகளுக்கும் உணவிட்டமை, பாலை கௌதமனார் தருமனுக்கு அறிவுரை தந்தமை என்பன பாரதத்தோடு தொடர்புடைய மகாபாரதத்தோடு செய்திகள் புறநானூற்றில் இருக்கு. வால்மீகியார் பாட்டொன்றும் உள்ளது. வடமொழியில் ராமாயணம் எழுதிய வால்மீகியாரோட பாட்டும் இருக்கு. ஒரு பாட்டு. கிமு 4ஆம் நூற்றாண்டின் அரசன் நெடியோன், கரிகாலன், மாவளத்தான், நெடுமுடி கிள்ளி ஆகியோர் பற்றிய அரிய செய்திகள் உள்ளன. முதுமக்கள் தாளியில் புதைத்தல், நடுகள் வழிபாடு, கைமை நோற்றல், உடன்கட்டை ஏறல் போன்ற சமூக பழக்க வழக்கங்கள் புறநானூற்றில் சுற்றப்பட்டுள்ளன. 10 வகை ஆடைகள், 28 வகை அணிகள், 30 வகை படைக்கருவிகள், 67 வகை உணவுகள் குறிப்பிடப்பட்ட முக்கியமான செய்தி. முதுமக்கள் தாளியில் புதைக்கக்கூடிய வழக்கத்தை பத்தி பேசுது புறநானூறு. நடுகள் வழிபாடு இருக்கு, கைமை நோன்பு நோற்றல் இருந்திருக்கு, உடன்கட்டை ஏறும் வழக்கம் அந்த சமூகத்துல இருந்திருக்கு அப்படிங்கிற செய்தி எல்லாம் சமூக பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் புறநானூற்றுல பார்க்கலாம். 10 வகை ஆடைகள் பத்தி பேசுது. 28 வகை அணிகள் பத்தி புறநானூறு பேசுது. 30 வகை படைக்கருவிகள், 67 வகை உணவுகள். அப்பவே எவ்வளவு ஒரு சிறப்பான வாழ்க்கையை தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்கிறதுக்கு இதுதான் சான்று. வேந்தர், குறுநில மன்னர், வேளிர் குறித்த போர் செய்திகள், கையறு நிலைகள், நடுகள், தீப்பாய்தல் என்னும் வரிசை முறையில் புறநானூற்று பாடல்கள் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. வெண்ணி பரந்தலை, வாகை பரந்தலை, கழுமலம், தகடூர், தலையாளங்கானம், காண பேரையில் முதலிய போர்க்களங்கள் புறநானூற்றில் சுற்றப்பட்டுள்ளன. அன்றைய திருமண முறையில் ஆரிய சார்பு சடங்கையின்மை 186, 136 ஆகிய மனமுறை விளக்கப்பாடல்களால் உணர முடிகிறது. வானநூர் கருத்துக்களும் புறநானூற்றில் உள்ளன. 9ஆம் பாடல் கடலுள் மூழ்கிய பக்ற்றுளியாறு பற்றி கூறுகிறது. வரலாற்று செய்திகளும் இருக்கு, சமூக செய்திகளும் இருக்கு. அரசியல், சமுதாயம், கல்வி, நாகரிகம், பண்பாடு, கலை, வீரம், கொடை, ஆடை, அணிகள், பழக்க வழக்கம், வணிகம் போன்ற பலவற்றை பற்றியும் மொழிதலால் புறநானூற்றினை வரலாற்று களஞ்சியம் அப்படின்றாங்க. பொருளியல் தொடர்பான பாடல்கள் கொடுத்திருக்காங்க பாருங்களேன். செல்வத்து பயனை இதழ் துய்ப்பே மெனினே தப்புன போலவே 189வது பாடல். யாதும் ஊரே யாவரும் கேளு 192வது பாடல். உண்டி கொடுத்தவர் உயிர் கொடுத்தவரே 18வது பாடல். 9 நாளி உடுப்பன இரண்டை ஈயன இறத்தல் எழுந்தென்று அதனெதிர் ஈயன் என்றால் அதனினும் எழுந்தென்று என்பன பொருளியல் தொடர்பான பாடல்களாக புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கு. நெல்லும் உயிரன்றே, நீரும் உயிரன்றே, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம், அறநெறி முதற்றே அரசின் குற்றம் என்பது மன்னனின் மேன்மை உணர்த்தக்கூடிய புறநானூற்று பாடல். இம்மை செய்தது மறுமைக்கு ஆமினும் அறவில வினிகன் ஆய் அல்லன் பொய்யா கூறி கிளத்தல் எய்யாதாகின்ற எம் சிறு சென்னாவே என்பது சான்றாண்மை குறித்த செய்திகள். இன்னாதம்மை இவ்வுலகம் இனிய காண்கிறந்தம் இயல்புணர்ந்தாரே மன்னா உலகத்து மன்னுதல் குறித்தோர் தம்புகள் நெறிய தாம் வாய்ந்தனரே என்பவை உலகின் இயல்பு கூறுது. முதல் 260 பாடல்கள் 260 பாடல்களுக்கு பழைய உரை உண்டு. உவே சாமிநாதையர் இதனை முதலில் பதிப்பிச்சிருக்கிறாரு. அடுத்த இலக்கிய வரலாறு புறநானூறு குறித்து கூறும் செய்தி. நூலின் பெயரிலே புறம் என்னும் புறத்திணை பாகுபாடு உள்ளது. புறம், புறப்பாட்டு, புறம்பு நானூறு என்ற பாடல்கள். நன்னாகனார் என்னும் புலவர் புறநானூற்றில் 5 பாடல்களை பாடியிருக்கிறார். இது மற்ற இலக்கிய வரலாறுகள் இல்லாத செய்தி. நன்னாகனார் 5 பாடல்கள் பாடியிருக்கிறார் புறநானூற்றில் மட்டும்.
புறம் சார்ந்த பாடல்களை மட்டுமே இவர் பாடியுள்ளதால் புறத்திணை நன்னாகனார் எனப்படுகிறார். இவர் புறநானூற்றில் மட்டும்தான் பாடல் பாடுறார். வேற எந்த நூலையும் நன்னாகனார் பாடல் பார்க்க முடியாது. புறநானூற்றில் 5 பாடல்களை இவர் பாடினதுனால புறத்திணை நன்னாகனார் அப்படின்னு சொல்லி போற்றப்படுறாரு. ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் திணை, துறை, பாடியோர், பாடப்பட்டோர் முதலான குறிப்புகள் உள்ளன. புறநானூற்றின் உருவம்னு பார்க்குறப்ப இது புறத்திணை ஆசிரியப்பாவலானது. கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து 400 பாடல்களானது. பாரதம் பாடிய பெருந்தேவனார் சிவபெருமானை வாழ்த்திய பாடல் தான் கடவுள் வாழ்த்து. 157 புலவர்கள் பாடியிருக்காங்க. 4 அடியிலிருந்து 40 அடி வரை அடியெல்லை கொண்டது. தொகுத்தோர் தொகுப்பித்தவர் பெயர் தெரியவில்லை. 1லிருந்து 266க்கு பழைய உரை கிடைச்சிருக்கு. 267லேருந்து 400 வரைக்கும் உவேசா உரை 1894 வந்திருக்கு. நியூ செஞ்சுரி புக் ஹவுஸோட உரையும் கிடைச்சிருக்கு. வெண்பார் புலவர்கள் 15 பேர், குறிப்பிடத்தகுந்த சில பேர் கொடுத்திருக்காங்க. ஔவையார், பாரி மகளிர், வெண்ணி குயத்தியார், ஒக்கூர் மாசாத்தியார், பூதப்பாண்டியன் மனைவி கோப்பெரும் பெண்டு முதலானோர். புறநானூற்றில் ஆண்பார் புலவர் உட்பட அனைவர்களும் மிகுதியான பாடல்களை பாடியவர் ஔவையார் தான். 33 பாடல்களை பாடியிருக்கிறார். உள்ளடக்கம் அப்படின்னு பாக்குறப்போ பல உவமைகள் மலிந்துள்ளன. ஊமிக்கப்படும் பொருள்: அறிவுக்கு துகில், அருளுக்கு நீர், கந்தை துணிக்கு பாசியின் வேர், கல்லின் மயக்கத்திற்கு தேளின் கடுப்பு, கலிங்க ஆடைக்கு பாம்பின் தோல், குதிரையின் விரைவுக்கு காற்றின் வேகம், நரைத்த கூந்தலுக்கு கொக்கின் இறகு, பொறுமைக்கு நிலம். இவ்வளவு ஓமைகள் புறநானூற்றில் இருக்கு. வரலாற்று சிறப்புமிக்க மன்னர்கள் பலரை புறநானூறு பதிவு செய்துள்ளது. அதியமான் நெடுமானஞ்சி இவன் முதுரை மலை தலைவன், மலவர் கோமான், கருமை தமிழ்நாட்டிற்கு குழந்தவரின் வழிவந்தவன், கடையேழு வள்ளல்கள் ஒருவன், தான் பெற்ற அரிய நெல்லிக்கனை அவைக்கு கொடுத்து புகழ் பெற்றவன், நெல்லிக்கனி உண்ட அவையாரால் நீல மணிமிடற்று ஒருவன் போல மண்ணுக பெருமணியே. பாருங்க, சிவபெருமான் மாதிரி நீ வாழுன்னு வாழ்த்திருக்க. அடுத்து ஆய் அண்டிரன் வேளிர் குலத்தவன், பொதியில் மலைப்பகுதியில் பிளந்தவன், பொதியில் மலைப்பகுதியின் தலைவர், நீல நாகம் நல்கிய கலிங்கம் ஆலமர் செல்வர்க்கு அமர்ந்தனன் கொடுத்த சிறப்பினுடைய நீலநாகம் கொண்டு வந்து தந்த அரிய ஆடையினை தான் வைத்துக் கொள்ளாது சிவபெருமானுக்கு வழங்கி புகழ் பெற்றவன் ஆய் அண்டிரன். ஒய்மான் நாட்டு நல்லியக்கோடன் ஒய்மான் நாட்டின் குறுநில மன்னன், கடையேழு வள்ளல்களின் காலத்திற்கு பிறகு பெரும் வள்ளலாக விளங்கியவன், சிறுபா நாட்டுப்படையின் தலைவன். இவன் கடையேழு வள்ளல்களின் காலத்துக்கு பின்னால் தோன்றியவன். சிறுபா நாட்டுப்படையோட பாட்டுரை தலைவன் இவன் தான். இவனை பற்றிய செய்திகளும் புறநானூற்றில் இருக்கு. சோழன் கரிகார் பெருவர் தான் பரந்தலை என்னும் இடத்தில் தன் பகைவர் 9 வரையும் ஒரே நாள் பகலில் வென்ற வெற்றி வீரன். ஒரே நாள் பகல் பொழுதிலே வெற்றி கொண்டான். வெண்ணி பரந்தலை போர்ல 9 பேரை எதிர்த்து வெற்றி கொண்டவன் சோழன் கரிகார் பெருவர் தான். கரிகாலனால் புறப்புண்பட்ட சேரமான் பெருஞ்சேரலாதன் அதற்கு நானே வடக்கிருந்து உயிர் வீட்டான். அந்த பாடல் தெரியும். குளவி இறப்பிலும் முன்தடி பிறப்பிலும் ஆளன்று வாழில் தப்பார். அந்த பாடல் கரிகாலனாலதான் அவன் கைது செய்யப்படுறான். சேரமான் பெருஞ்சேரலாதன் வடக்கிருந்து உயிர் நிற்கிறார், தண்ணி கொண்டு கொடுக்க தாமதமானதுனால. குமணன் முதுரை மலைக்கு தலைவன், தம்பி இளங்குமணனுக்கு நாட்டை வழங்கியவன். இவன் தம்பி இளங்குமணன் நாட்டை அபகரித்துக் கொண்டு குமணனை நாட்டை விட்டு துரத்தினான். காட்டில் தன்னை காண வந்த பெருந்தலை சாத்தனாருக்கு தன் தலையை கொடுத்து தன் தம்பியிடம் கொடுக்க செய்து பரிசில் பெற்றுக் கொள்ள செய்தான். இவ்வளவு பெரிய வள்ளல் தன்மை. கோப்பெருஞ்சோழன் உரையுறை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தான். இவன் உயிரோடு இருக்கும் போதே இவன் மக்கள் அரசாட்சியை விரும்பினர். இவன் இருக்கிறப்பே மக்கள் வேற ஒரு அரசன் ஆண்டா நல்லா இருக்கும் அப்படின்ற விரும்பக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமை போயிருச்சு மோசமா. இதனால் மனம் நொந்து கோப்பெருஞ்சோழன் வடக்கிருந்து உண்ணா நோன்பு மேற்கொண்டு உயிர் விட்டான். கோப்பெருஞ்சோழன் மீது காணாமலே அன்பு கொண்டிருந்த பாண்டிய நாட்டு பிசிராந்த யாரும் உள்ளன்பின் உந்துதலால் சோழ நாடு வந்து சேர்ந்தார். வடக்கிருந்த சோழன் தானும் வடக்கிருந்து உயிர் விட்டார். 2 பேரும் ஒருத்தர் பார்த்து கொண்டவர்கள் கிடையாது, பார்க்காமலே நட்பு. தனது நண்பன் வடக்கிருந்து உயிர் நீக்கிறான் செய்தி தெரிஞ்ச உடனே பிசிராந்தையரும் அவனோட சேர்ந்து கோப்பெருஞ்சோழனோட சேர்ந்து உயிர் விட்டார் அப்படிங்கிறது புறநானூற்று செய்தி. புறநானூறு கூறும் வாழ்வியல் விளிமியங்கள். வரலாற்று நிகழ்வுகளை கூறும் புறநானூறு வாழ்வியல் உண்மைகளையும் தெளிவாக எடுத்துரைக்கிறது. நரிவேறுத்துறையார் பாடப்பாங்க. நல்லது செய்தல் ஆற்றிலும் நல்லது செய்தல் ஓமை. நல்லது செய்யாட்டியும் பரவாயில்ல, தீங்கு செய்யாத. கடியன் பூங்குன்றனார் பாடல். 9 நாளை உடுப்பவை 2. 4 அரிசி. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், அரசனா இருந்தாலும், ஆண்டியா இருந்தாலும் உண்கிறது 4 அரிசி சோறு. உடுக்கிறது மேலாடை ஒன்று கீழாடை ஒன்று, அவ்வளவுதான். யாதும் ஊரே யாவரும் கீழே தீதும் நன்றும் பிறர் தரவாரா. பெருஞ்சித்திரனோட வரிகள். பெரிதே உலகம் பெருநிறர் பலரே. கோப்பெருஞ்சோழனோட வரிகள். யானை வேட்டுவன் யானையும் பெருமே, குறும்பூல் வேட்டுவன் வருங்கையும் வருமே. என்றும் சான்றோர் பாலர் ஆப சாளார் பாலர் ஆகவே. கண்ணாகனார் பாடல். ஒருவனை ஒருவன் அடுதலும் தொலைதலும் புதுவதன்றி உலகத்தியற்கை இடைக்குன்றுக்கிறார் பாடல். இதெல்லாம் புகழ்பெற்ற பாடல் வரிகளாக. புறநானூறு காட்டும் பருத்தி பெண்டை கணவனை இழந்த கைமை மகளிரின் தொழில் ஆதாரமாக நூல்கள் இருந்ததை புறநானூறு காட்டுகிறது. அந்த காலத்துல கைம்பெண்கள் தொழில் செய்து முன்னேறி இருக்காங்க, யாரையும் சார்ந்து வாழல. பெண்களுக்கான சுதந்திரம், பொருளாதார சுதந்திரம் அங்கேயே கொடுக்கப்பட்டிருக்கு. கைமை மகளிரை தொழில் அடிப்பில் பருத்தி பெண்டீர் பணுவல் அன்னை என புறநானூறு சுட்டுகிறது. கைமை மகளிர் நூல் பிழைத்து
கொள்ளும் நிலை, நூல் நூற்று பிழைத்துக் கொள்ளும் நிலை இன்றும் சேலம் மாவட்டத்துல சில குறிப்பிட்ட இனத்த மக்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி நாட்டார் வழக்காற்றியல் அப்படிங்கிற நூல்ல லூர்து அவர்கள் குறிப்பிடுறாரு. சேலம் மாவட்டத்து பகுதிகளிலும் சில இனக்குழுக்கள் வந்து கணவனை இழந்த பெண்ணின் பிறந்த வீட்டு ஆடவர் வந்து கொஞ்சம் பஞ்சும் ஒரு நூற்கதிரும் தக்களி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து அந்த பெண்ணுக்கு வந்து சீரா கொடுப்பாங்களாம். இந்த கணவனை இழந்த பெண்ணுக்கு கொடுத்துட்டு சொல்லுவாங்களாம், கொல்லன் கொடுத்த கதிர் இருக்கு, கொரநாட்டு பஞ்சு இருக்கு, 100 வயசுக்கும் நூத்து பொழைச்சுக்கமா. யாரையும் நம்பாதே, 100 வயசு வரைக்கும் இந்த நூல் நூற்று பிழைத்து உன் வாழ்க்கையை பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி வந்து 2000 வருஷத்துக்கு மேல புறநானூற்றுல பதிவாயிருக்கு. பண்டைய பருத்தி பெண்டிரின் தொடர்பான செய்தி தேய்ந்து போன பண்பாட்டின் மிச்சமாக இன்று வேறு தொடர்கிறது. அதை நாம் இன்று காணலாம். புறநானூற்றின் மரபு குறிப்பு அப்படின்னு பாக்குறப்போ ஔவையார், பூதப்பாண்டியன் மனைவி கோப்பெரும்பண்டு உள்ளிட்ட புகழ்பெற்ற பெண்பாற் புலவர்கள் பலர் புறநானூற்றில் பாடியுள்ளனர். வள்ளல்கள், புகழ்பெற்ற மன்னர்கள் பற்றிய வரலாற்று ஆவணமாக புறநானூறு திகழ்கிறது. தான் வாழும் நாளும் சேர்த்து புலவர்கள் சான்றோர்கள் வாழ வேண்டும் என்று நினைத்த மன்னர்களின் மாண்பு அதிகமான். நான் வாழாட்டையும் பரவாயில்ல, ஔவையார் வாழணும்னு நினைச்சான் இல்லையா? இதெல்லாம் இப்படிப்பட்ட வாழ்வியல் விழுமங்களை சொல்லக்கூடிய நூலாக, வாழ்வியல் விழுமங்களின் சேகரிப்பு களஞ்சியமாக புறநானூறு திகழ்கிறது என்றால் அது மிகையாகாது. இத்துடன் புறநானூறு குறித்த செய்திகளை நிறைவு செஞ்சுக்கலாம். இனிவரும் காலங்களில் UGTRB நியமனத்திற்கான அனைத்து படங்களையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன். அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.